வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை பற்றி நான் பேச போகிறேன். அது என்னன்னா, பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் அத்துமீறல். 2 வயது குழந்தை முதல் 70 வயது மூதாட்டி வரைக்கும் இந்த பாலியல் அத்துமீறல் பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க. சரி, இதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டு, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு, ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு இந்த பிரச்சனை சரி பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. இல்லை, சட்டத்திட்டங்களை கடுமையாக்கி சரி பண்ணிட முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா, இது போல சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள் கூட இன்னமும் பெண்களுக்கான பாலியல் அத்துமீறல்கள் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை சொல்லப்போனால் அங்கே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இது போன்ற பிரச்சனைகள் வெளியில் தெரியறது குறைவாக தான் தெரிய வருது. சரிங்களா? சரி, அப்போ நம்ம இந்த பிரச்சனைகளை எப்படி தான் சரி செய்ய முடியும்? அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க இருக்குது. அது தனி மனித மாற்றம், தனி மனித ஒழுக்கம். தனி மனிதன் எப்போ சரியாக இருக்கிறானோ அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் குறைய தொடரும். மனித ஒழுக்கங்கிறது எப்படி வரும் கேட்டிங்கன்னா, ரொம்ப காலமாக நம்ம சமூகத்தில் ஒரு விஷயம் பரவலாக பேசப்பட்டு வருது. அது செக்ஸ் கல்வி பற்றினது. செக்ஸ் கல்வி முக்கியமா அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் பெண்களை பற்றி 2 விஷயங்களை கண்டிப்பாக ஆண்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அது என்ன விஷயம்னா, மாதவிடாய் பிரச்சனை. இந்த மாதவிடாய் பிரச்சனையை பற்றி ஆண்கள் ஒவ்வொருவருமே தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அவங்க என்ன மாதிரி இன்னல்களை சந்திப்பாங்க, இதை எல்லாமே கண்டிப்பாக ஆண்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பெண்கள் மேலே தனியாக ஒரு மதிப்பு வரும். அப்படி மதிப்பு வரும் பொழுது ஒரு பெண்ணை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மிக குறைவாகவே இருக்கும். அடுத்த விஷயம், பிரசவ காலத்தில் பெண்கள் படும் கஷ்டங்களை ஆண்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க. அப்படி புரிஞ்சுக்கும் பட்சத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சமூகத்தில் ஒரு கட்டுக்குள்ளே வருவேன். சரிங்களா? ஸோ ஏன்னா பிரசவ காலத்தில் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கும்போது என்னென்ன இன்னல்கள் அடையிறா அப்படிங்கிறது யாருக்குமே இங்கே புரியுது கிடையாது. குறிப்பாக ஆண்களுக்கு அது பெருசாக தெரியுறதே கிடையாது. அதே மாதிரி இங்கே எளிதாக பெண்கள் தான் தீர்ப்பளிக்கப்படுறாங்க. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதில் முதல்ல குற்றவாளியாக பெண்களை தான் நான் சொல்கிறோம். ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்தால் கூட அந்த நேரத்தில் அந்த பொண்ணு ஏன் அங்கே போனோம், அந்த நேரத்தில் ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவன் நடந்துக்கிறான். ஸோ இப்படி தான் நம்ம தீர்ப்பளிக்கிறோம். அந்த பிரச்சனையை சரியான முறையில் அணுகுறோமான்னு கேட்டால் கிடையாது. 2வது, ஒரு குற்றவாளி இருக்கான், ஒரு பாலியல் அத்துமீறல் செய்கிற ஒரு குற்றவாளி இருக்கானா அவனை சார்ந்த சொந்தங்கள் அவனுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். நம்ம சமூகத்தில் அந்த மாதிரி கிடையாது. அவன் ஒரு கட்சியை சார்ந்தவனாக இருந்தால் அந்த கட்சியை சார்ந்தவங்களும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறது கிடையாது. ஒரு சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தால் சமூகத்தை சார்ந்தவன் அவனுக்கு எதிராக குரல் கொடுக்கறது கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது குற்றம் புரிந்தவன் குடும்பத்தில் உள்ளவனாக இருந்தாலுமே அவனுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பெண் அங்கம் அது ஆபாசம் ஆன பின், பெண் அங்கம் ஆபாசம் என ஆன பின் தெய்வம் அவள் என தொழுதிட்டு என்ன பயன், தெய்வம் அவள் என தொழுதிட்டு என்ன பயன். ஆமாங்க, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வசைபாடணும், ஒரு தரக்குறைவாக பேசணும் அப்படின்னா பெண் உறுப்புகளை கொச்சைப்படுத்தி அதன் மூலியமாக நம்ம அவங்கள தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எண்ணமுமே முதல்ல சமூகத்தில் மாறணும். மாற்றம் வரும் நம்பிக்கையோட உங்கள் சவரிமுத்து மெய்யொலி சேனலுக்காக.